என்ஹெச்லேருந்து கரெக்டாக 300 அடி தான் 8 வழி சாலை வந்ததுன்னா இன்னும் பக்கமாக வந்துடும். 3வது பிளாட்டு 4வது பிளாட்டாக வந்துடும். ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா இது 2 கோடி ரூபா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடு புது வீடு, வந்த உடனே பணத்தோடு வந்தால் உடனே பால் காய்ச்சி குடியிருக்கிற மாதிரி வீடு. எந்த வேலையும் இல்லை, கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆகி இருக்குது. இந்த வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஒயரிங்கி எல்லாமே தரமாக செஞ்சுருக்குறோம். இது வந்து 3 சென்ட் இடத்துல கட்டியிருக்கிறோம். 1320 ஸ்கொயர் ஃபீட்டு இடம். இதில் வந்து 16 சதுரம் வரைக்கும் பில்டிங் இருக்குது, காம்பவுண்டு உள்பட. காம்பவுண்டு கூட பாருங்கள், பீமு போஸ்ட்டு பில்லர் எல்லாம் போட்டு தான் கட்டியிருக்கோம். முழுசாக செங்கலில் கட்டின வீடு, ஃபுல்லாக மணல், ஃபுல் அண்ட் ஃபுல்லு மணலில் செங்கலில் கட்டியிருக்கோம். இந்த வீட்டுக்கு டிடிசிபி அப்ரூவல் இருக்குது, பில்டிங் அப்ரூவல் இருக்குது, பிளான் அப்ரூவல் இருக்குது, பாதாள சாக்கடை இருக்குது, காவேரி வாட்டர் லைன் இருக்குது, பணம் கட்டியிருக்கோம். இது எல்லாமே செஞ்சு தான் நம்ம வீடை கொடுக்குறோம். இந்த வீடு பேங்க் லோனுக்கு எலிஜிபிளான வீடு. இங்கே பாருங்கள், இது ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு போகிற ரோடு. இது வந்து என்ஹெச் 4 ரோட்டுக்கு போகிற ரோடு. இது 4 ரோட்டில் இருந்து 300 மீட்டர் தூரத்தில் இருக்குது. பக்கத்திலே ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஹைப்பர் மார்க்கெட்டு இருக்குது. இந்த வீட்டை மெயின் கேட்டால் திறங்க, வீட்டு உள் வியூ எல்லாம் காட்டுங்க. இது அந்த அரியலூர் ஆர்ஐ கேட்டார்ல வீடு, அவருக்கு அனுப்பிச்சி விடுங்க. அந்த ஹச்எம் டீச்சர் ஒருத்தர் கேட்டார்ல நாரணமங்கலத்தில், அவருக்கு அனுப்பிச்சி விடுங்க. வீட்டை திறங்க. இப்போ பாருங்கள், கேட்டு யாரும் ஏறி குதிக்க முடியாத அளவுக்கு நல்ல உயரமான கேட்டு. அது இல்லாமல் மீனவர்களுக்காக இது சேஃப்டி கேட்டு. இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு சேஃப்டியான கேட்டு. இது படிக்கு ஏறுறதுக்கு 3 மாடி அப்ரூவல் இருக்குது. இது வாஷிங் மிஷின் போடுறதுக்காக. இந்த 3 மாடி அப்ரூவலில் எவ்வளோ வேணாலும் மேலே கட்டியிருக்கலாம். நாங்கள் ஒரு ஃப்ளோர் தான் கட்டியிருக்கோம். தேவைன்னா மேலே கட்டிக்கலாம், எங்களை கட்டி கொடுக்க சொன்னாலும் கட்டி கொடுப்போம். இது பாருங்கள், இது குட்டியாக சின்னதாக ஒரு பார்க்கிங்கு. இது கார் பார்க்கிங்கு. இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 அடிக்கு ஒரு சுற்றி வீட்டையே சுற்றி வர மாதிரி ஒரு செவுறு இருக்குது. அதை பாருங்கள், அப்படியே சந்தில் தான் நடந்து போகிறேன். பார்த்துங்க, வீடோடைய பில்டிங் அப்படியே பார்த்துங்க. இதுக்கு பின்னாடியும் வீடு, முன்னாடியும் வீடு, குடியிருப்பு பக்கத்தில் நிறைய குடியிருப்பு இருக்குது. சின்ன பயம் கூட இல்லாமல் சேஃப்டியாக குடியிருக்கலாம். பாருங்கள், இது ஒரு வீடு. இந்த வீட்டுக்கும் முன்னாடி தான் இந்த வீடு இருக்குது. இது வடக்கு பார்த்த மனை. பாருங்கள், அப்படியே சுற்றி வந்துடலாம். இந்த பக்கம் இதுவும் ரோடு தான். பாருங்கள், இது ரோடு, கார்னர் வீடு. இதுவும் ரோடு. இதில் எல்லா வசதியும் செஞ்சு வச்சுருக்கோம். செப்டி டேங்க் இருக்குது. உடனே குடி வரலான்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு சென்ட்டு வந்து வெறுமனையே 20 லட்சம் ரூபாய் போகுது. இன்றைக்கி அப்ரூவல், நான் சொன்ன அப்ரூவல் அனைத்தும் வாங்கினோம்னா இன்றைக்கி 5 லட்ச ரூபா செலவாகும். 65 லட்ச ரூபா இல்லாமல் ஒரு வினையை மட்டுமே கரையம் பண்ண முடியாது. மெயின் டோர் தரங்க. 65 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்குகிறோம். நீங்கள் அசால்ட்டாக பாருங்கள், இது பர்மா தேக்கில் செய்யப்பட்ட மெயின் இருக்காது மெயின் டோரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு பர்மா தேக்கு. பாருங்கள், கதவு தரங்க. மற்ற நிலைகள் அருகால் எல்லாமே வந்து தேக்கில் செய்யப்பட்டது. இது மட்டும் மெயின் அருகாலும் மெயின் டோரும் பர்மா தேக்கு. மீதி எல்லா ஜன்னல் அருகால் எல்லாமே தேக்கில் செய்யப்பட்டது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு மரத்தில் ஆனது. கம்பி கிம்பி எல்லாமே மொத்தமாக போடப்பட்டு, எல்லாமே கிளாஸு டிசைன் எல்லாம் போடப்பட்டிருக்கு. எல்லா செவரையும் பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வந்தோம்னா சொர்க்கத்துக்குள்ளே வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடுங்க இது. ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான விஷயங்கள் கூட இந்த வீட்டில் இருக்கும். இந்த வீட்டில் ஒரு சொந்தமாக தேவைன்னா என்னென்ன அம்சங்கள் கொடுக்க முடியுமோ அத்தனை அம்சங்களையும் இந்த வீட்டில் கொடுத்துருக்குறோம். இதை இல்லாமல் தங்களுக்கு ஏதாவது தேவைன்னா, வாங்குறவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அனைத்தும் செஞ்சு கொடுக்கவும் தயாராகவும் இருக்கிறோம். பாருங்கள், இது வெஸ்டர்ன் டாய்லெட்டு. இந்த பாத்ரூமு பார்த்தீங்கன்னாக்க 8க்கு 6 பாத்ரூமு. நல்லா பெரிய பாத்ரூமுங்க, நல்லா படுத்துக்கிட்டே குளிக்கலாம், அந்த மாதிரி தான் பாத்ரூமு. இது பாருங்கள், வாஷ் பேஷனு எல்லாமே, ஷவர் உள்பட எல்லாமே இருக்குது. ஹீட்டர் லைன் உள்பட எல்லாமே இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு சீலிங் ஒர்க்கு நீட்டாக இருக்குங்க. மேலே பாருங்கள்,
ஜாமான் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு கபோர்டு ஒர்க் எல்லாமே இருக்குது, பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லாக்கு கிஃப்ட் எல்லாமே நீட்டாகவே இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இப்போ அடுத்தது ஒரு பெட்ரூமு, அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இதை பாருங்கள், இது ஒரு பெட்ரூமு, ரெண்டுமே அட்டாச்சு தான். பாருங்கள், இது மேலே லாக்கு, இது மாதிரி இதுலேயும் ஜாமான்லாம் வச்சுக்கிற மாதிரி இங்கேயும் ஒரு லோ ரூஃப் கொடுத்துருக்கோம். இங்கேயுமே துணிமணி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கபோர்டு எல்லாமே கொடுத்தா பண்ணியிருக்கிறோம். இது அட்டாச்சு பாத்ரூம். இதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப் மாடலில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு தான் வச்சுருக்கோம். இதுலேயும் வாஷ் பேஷன் கொடுத்துருக்கோம். இதுவும் அதே சைஸு தான், 8x6 தான், 8x6 தான் பாத்ரூமு. இதுலேயும் ஷவருக்கு வர ஹீட்டர் லைன் எல்லாமே கொடுத்துருக்குறோம். வீடை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக இருக்குங்க. பணத்தோடு வந்தால் உடனே அட்வான்ஸை கொடுத்தா பாலை காய்ச்சி குடியிருக்கலாம். அந்த மாதிரி வீடு, பேங்க் லோன் எலிஜிபிளான வீடு. வீடு முற்றிலும் தரமாக இருக்கும். இப்போ பாருங்கள், கிச்சனு கிரானைட் போட்டு நீட்டாக வச்சுருக்குறோம். சிம்பிளி சர்வீஸ் மொத்தம் லைன்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபினிஷிங்காக இருக்கும் வீடு. பார்த்த உடனே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு வீடுங்க. இது டபுள் பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு ஹாலு, கார் நிப்பாட்ட போர்ட்டிக்கோ, பைக் நிப்பாட்ட பார்க்கிங் ஏரியா எல்லாமே கொடுத்துருக்குறோம். 3 மாடி அப்ரூவல் உள்ள வீடு. சார் இவ்வளவு விவரமும் உங்களுக்காக தான் சொல்கிறேன், பேசியும் அனுப்புகிறேன். பாருங்கள், உங்கள் தம்பிக்கு கேளுங்க. வீடு இப்போ தான் ஃபினிஷிங் ஆகிருக்கு. நம்மகிட்ட துறமல்ல 2 வீடு இருக்குது. இருந்தாலும் இது 4 ரோட்டில் இருக்கிற வீடு. இது உடனே ஃப்யூச்சரில் பெரிய அளவில் வந்து டெவலப் ஆகக்கூடிய இது. இன்றைக்கே இந்த இடத்துல சென்ட் 20 லட்சம் ரூபாய்க்கு கீழே இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு வீடு பாருங்கள். இது 2 வீடு கட்டினா பின்னாடி வீடு கொடுத்துட்டேன். பின்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த வீடு கொடுத்துட்டேன். அது 1,23,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டேன். இது 1,15,000, 1,15,00,000, அது 1,23,00,000 கொடுத்துட்டேன். இந்த வீடு 1,15,00,000 ரூபாய் விலை போட்டிருக்கிறேன். அவங்க பணம் உடனடியாக செட்டில்மெண்ட் பண்ணால் அதுலேருந்து ஏதாவது ரிடக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். காட்டுங்க, உங்கள் தம்பிக்கு காட்டிடுங்க. காட்டிட்டு ஓகேன்னு சொன்னாக்கா வந்து பாருங்கள். இது வாஷிங் மிஷின் போடுறதுக்காக இடம் கொடுத்துருக்குறோம். இது யூபிஎஸ் பேட்டரி போடுறதுக்கு லைன் கொடுத்துருக்குறோம். யூபிஎஸ்சி பேட்டரி வச்சுக்கலாம், வாஷிங் மிஷின் போட்டுக்கலாம், ஷார்ட்டர் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்போ பாருங்கள், இது மெத்தப்படிக்கு போகிறோம். இப்போ தான் மாடிக்கு போகிறோம். பாருங்கள், இது மாடிப்படி போய் இப்போ தான் ஏறுறோம். ஏறின உடனேயே பாருங்கள், ஃப்ளோர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது சுற்று சுவர் பாருங்கள், சுத்தமாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இது டேங்க்கு பாருங்கள். இப்போ உங்களுக்கு மேலேருந்து பார்க்கும்போது தெரியும், எல்லாமே குடியிருப்பு பக்கத்தில் சுற்றி குடியிருப்பு. குடியிருப்புக்கு நடுப்புற தான் வீடு, தனியாலாம் இல்லைங்க. பாருங்கள், பாருங்கள். இது மாடிங்க. சார் உங்களுக்கே தேவைன்னா கூட எடுக்கிறதுக்கு நல்ல வீடு. பிள்ளைங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ஒரு அசென்ட்டு கிடைக்கும்போது பயன்படுத்திக்கிங்க. உங்கள் தம்பி பையனுக்கு ஃபாரின் அனுப்புகிறோன்னு சொன்னீங்களே, அனுப்பிவிடுங்க அந்த வீடியோவை. ஓகேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்றைக்கு வராருன்னு கேளுங்க. வந்தாருன்னா இதை காட்டுங்க. இதை பாருங்கள், வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ரொம்பவும் பக்கம், காரு கீரு எல்லாம் போகுது பாருங்கள். அதுதான் மெயின் ரோடு. சும்மா ஒரு இங்கே நின்று கூப்பிடலாம், வயலை கூப்பிட்டா அங்கேருந்து பேசுகிறதுக்கு அதில் விடும். அந்த டிஸ்டன்ஸ் தான். பைக் வருது பாருங்கள். வீடு, கார்னர் வீடு பாருங்கள். இதில் நம்ம கம்பெனியுடைய பேர் இருக்குது, சரவணா குரூப் அண்ட் கம்பெனி, சரவணா ப்ரொமோஷன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், பெரம்பலூர் மாநகராட்சி, தமிழ்நாட்டில் இருக்குது.